Hello friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஓல்ட் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். சோ ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு 2018 क्वेश्चन பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம். சோ அதோட கண்டினியூஷன் தான் இது, ஓகேங்களா? சோ என்ன क्वेश्चन அப்படினு பாத்தீங்கன்னா 132 kV transmission line has a weight of conductor equal to 680 kg per kilometer, length of span equal to 260 meter, ultimate strength of 3100 kg, safety factor is equal to 2 and ground clearance is equal to 10 meter. The height above ground at which the conductor should be supported அப்படினு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பவர் சிஸ்டம் சப்ஜெக்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, ஹைட் above the ground at which the conductor should be supported அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா சாக் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு சாக் ப்ளஸ் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதுக்கு ஆன்சர் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ there is a height above the ground at which conductor should be supported. ஸோ இப்போ நம்ம கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது 10 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சாக்ங்கிறது கண்டுபிடிக்கணும். ஸோ சாகுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா இட் இஸ் WL² divided by 8T, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து Wங்கிறது வெயிட் ஆஃப் த கண்டக்டர். ஸோ வெயிட் ஆஃப் த கண்டக்டர் நம்ம கொடுத்துருக்காங்க, பட் இட் இஸ் 680 kg per கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்து பர் மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணோம். ஸோ மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணால் என்ன பண்ணால் 680 kg கிலோமீட்டர். ஸோ 1 கிலோமீட்டர் equal to 1000 மீட்டர். ஸோ 1000 மீட்டர் நம்ம எடுக்கிறப்ப ஸோ இட் இஸ் 0.68 kg per meter, ஓகேங்களா? இது வந்து weight of the conductor. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா L². ஸோ Lங்கிறது என்ன, length of the span, rest 260 square, ஓகேங்களா? அடுத்தது 8T. Tங்கிறது என்னன்னா டென்ஷன். ஸோ டென்ஷன் அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னா அல்டிமேட் ஸ்ட்ரென்த் டிவைடட் பை சேஃப்டி ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அல்டிமேட் ஸ்ட்ரென்த் divided by safety factor. So ultimate strength அப்படிங்கிறது 3100 kg. So safety factor is 2. So அப்போ நமக்கு divide பண்ணுறப்ப 1 to 1, 5 to 10, 1, 5 to 10, 0. So it is 1550, ஓகேங்களா? இப்போ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு சாக் கிடைக்கும். ஸோ வெயிட்டுங்கிறது 0.68 into length of the span அப்படிங்கிறப்ப 260 square divided by 8 into 1550, ஓகேங்களா? ஸோ இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸோ 260 ஸ்கொயர் பண்ணிட்டு 260 into 260 பண்ணிட்டு into 0.68 அப்படின்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 45,968 அப்படின்னு இருக்கும், divided by 8 into 1550. இது வந்து 12,400 அப்படின்னு வரும். ஸோ ரெண்டு டிவைட் பண்ணுறப்ப ஸோ 3.6 வரும். ஸோ அப்ராக்சிமேட்லி இட் இஸ் 3.7 மீட்டர் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அ சாக். ஸோ இப்போ நமக்கு த ஹைட் அபோவ் த கிரவுண்ட் அட் விச் கண்டக்டர் ஷுட் பி சப்போர்ட்டட் அப்படிங்கிறப்ப சாக் ப்ளஸ் கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஸோ சாக்ங்கிறது 3.7, கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 10. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்னா 13.7 மீட்டர். ஸோ இதுதான் ஆன்சர். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.